அனைவருக்கும் வணக்கம். ஆண்டாள் திருவடிகளே சரணம். மார்கழி என்றதும் நாம் அனைவருக்கும் நினைவுறுவது திருப்பாவை, திருவெம்பாவை. அதில் அடியேனுக்கு தெரிந்த திருப்பாவையில் சில வரிகளை மேற்கோள் காட்டி அதன் இனிமையை அனுபவித்து வருகிறோம். அந்த வகையில் இன்று நாம் பார்க்க இருக்கும் பாடல் 7வது பாடல். கீச்சு கீச்சென்று எங்கும் ஆனை சாத்தன் என்று தொடங்கும் அந்த பாடலில் முக்கியமான அந்த தமிழ் வரிகள். காசும் பிறப்பும் கலகலப்ப கைப்பேர்த்து வாச நறுங்குழல் ஆய்ச்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தைரரவம் கேட்டிலையோ என்று ஒரு பெண்ணை கூவி அழைக்கிறாள். நேற்று ஒரு பெண்ணை கூவி அழைத்தால் இன்று ஒரு பெண்ணை பாடி அழைக்கிறாள். அதாவது ஆயர்குலத்தில் பெண்கள் தயிர் கடைவார்களாம். அந்த தயிரானது மிகவும் கெட்டித்தன்மையாக இருக்குமாம். காரணம், கண்ணனின் கைப்பட்டு தடவி கொடுத்து வளர்ந்த பசுவிலிருந்து பெறப்பட்ட பாலாகையால் அந்த பாலிலிருந்து பெறப்படும் தயிரானது இன்னும் கெட்டியாக இருக்குமாம். அந்த தயிரை அவர்கள் கஷ்டப்பட்டு கடையும் பொழுது அவர்கள் கழுத்தில் அணிந்திருக்கும் அந்த ஆபரணத்தின் பெயர் காசு, அவர்கள் கைகளில் அணிந்திருக்கும் ஆபரணங்களின் பெயர் பிறப்பு. அப்படி அவர்கள் கஷ்டப்பட்டு அதை மத்தினால் கடையும் பொழுது அந்த ஒளியானது விண்ணை முட்டும் அளவிற்கு தேவர்களின் காதுகளில் சென்று ஒலிக்குமாம். அந்த அளவிற்கு ஒரு பெண் மட்டுமல்ல, அந்த மொத்த வடமதுர பட்டணமும் அந்த தயிர் கடையும் பொழுது அந்த சத்தம் விண்ணை முட்டும் அளவுக்கு கேட்குமா. இந்த சத்தம் உனது காதில் விழவில்லையா? விடிந்து விட்டதே, வா பக்தி தொண்டில் ஈடுபடலாம் என்று கூறி ஆண்டாள் அழைக்கிறாள். என்ன ஒரு ஓமை பாருங்க. இன்னொரு ஓமையாக, அப்படி அவர்கள் தயிர் கடையும் பொழுது அந்த கூந்தலானது உழைந்து அதிலிருந்து அவர்கள் அணிந்திருக்கும் வாசனை மலர்களின் வாசம் அந்த நகரம் முழுவதும் பரவுமா. எவ்வளவு இனிமையாக இருக்கிறது! இந்த வாசனையானது உனக்கு தெரியவில்லையா? வா பக்தி தொண்டில் ஈடுபடலாம் என்று கூறி ஆண்டாள் அழைப்பதாக இந்த பாசுரத்தின் பொருள். மொத்த பாடலுமே இனிமையானதான். ஆயினும் நாம் 2 வரிகளை மட்டும் மேற்கோள் காட்டி அனுபவித்து வருகிறோம். காரணம், இதில் தமிழில் மட்டுமல்லாது அந்த பாடலை அனுபவிப்பது மூலம் நாம் அனைவரும் பக்தி தொண்டில் ஈடுபட வேண்டும் என்பதற்கான குறிக்கோளே இந்த ஒரு சிறு முயற்சி. இதில் சொற்குற்றங்களோ பொருட்குற்றங்களோ இருந்தால் பொறுத்து கொள்ள வேண்டும். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.